Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் வரணும் இல்லையா சாமி படங்கள் அத வந்து எப்படி சூப்பரான ஒரு ஃப்ரேம் போட்டு பூஜை அறையில வைக்கிற மாதிரி டெக்கரேட் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த போட்டோ ஃப்ரேமை வேஸ்ட் கேக் பாக்ஸோட கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சோம். அதுக்கு பிறகு கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சும் தான் வந்து இன்னைக்கு நான் இந்த போட்டோ ஃப்ரேம் வந்து மேக் பண்ண போறேன். இது ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு டக்குன்னு ஒரு half an hour குள்ளேயே half an hour கூட அதிகம் தான். ஒரு 20 minutes குள்ளேயே நம்ம வந்து இதை ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம். நான் இப்போ இந்த கார்ட்போர்டை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல வரல சாமி படம் அதுல நான் அன்னபூரணியோட படத்தை வந்து நான் எடுத்துர்க்கேன். எனக்கு அன்னபூரணி படம் வந்துட்டு வெச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. ஓகே நம்ம அன்னபூரணி படத்தை நம்ம இன்னைக்கு கிராஃப்ட்க்கு மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அன்னபூரணி இமேஜ் வந்து நான் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட்ல வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்டோவை வச்சு அப்படியே மார்க் பண்ணா மட்டும் தான் நமக்கு கரெக்ட்டான ஃப்ரேம் வந்துட்டு கிடைக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு போட்டோவையே மெஷர் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ் போட்டு இது பண்ணியிருக்கேன் இல்லையா அது எதுக்காகனா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு அது ஈஸியான மெத்தடாக இருக்கும். 4 பக்கமும் எக்ஸை கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். நான் இந்த மெத்தட் தான் நான் எல்லா ஃப்ரேமுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுறப்ப டக்குன்னு நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃப்ரேம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரேமோட பேக் சைடு நமக்கு வேணும் இல்லையா அதையும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரேமை வந்துட்டு ஈவனாக 4 பக்கமும் ஒரே அளவு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரேமை ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரேமுக்கு பேக் சைடுக்கு வந்து அதே கார்ட்போர்டில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ நம்ம மேலே ஈவனாக கட் பண்ணியிருந்த கார்ட்போர்டை வச்சு பேக் சைடு உள்ளதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் நான் சொல்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நியூஸ் பேப்பரை மட்டும் தனியாக பார்க்குறப்ப டல்லாக இருந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் ஷீட் வந்துட்டு போட்டு ஒட்டிக்கிட்டோன்னா இன்னும் வந்து லுக்காக இருக்கும். நான் பின்னாடி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இமேஜை வந்து பேக் சைட் கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணிடலாம். எங்கேயும் அசையாமல் நீட்டாக வந்துட்டு ஒட்டுங்க. அங்கங்கே தூக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் தான் எடுத்துருக்கேன். அன்னபூரணிக்கு வந்துட்டு ரெட் கலர் புடவை இருக்கிறனால நான் வந்து ஃப்ரேமை இன்றைக்கி க்ரீன் கலரில் வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரேமில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபோம் ஷீட் மேலே அப்படியே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேமுக்கு வெளியே வந்து நம்ம மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரேமுக்கு வெளியே எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃப்ரேமுக்கு உள்ளேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி நம்ம கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான. நம்ம கட் பண்ணிவிட்டு ஒட்டணும்னு ட்ரை பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் ஃபோம் ஷீட்டை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் மேலே ஃப்ரேமை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். நம்ம ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ஃப்ரேம் மேக் பண்ணுறதுனால இது வந்து சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ரொம்ப ஹெவி ஒர்க்கெல்லாம் இருக்காது. நான் எம்ஆர் க்ளூ தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். டக்குன்னு காயவும் செய்யும். ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் இதில் இருக்கவே இருக்காது. இப்போ நான் ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
எல்லாத்தையுமே கட் பண்ணுறதே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தான் நான் அதை கட் பண்ணுறதை காட்டல. இப்போ நான் கிளாஸ் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா சாமி படம், அது மேலே வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம வந்து க்ளூ போடணும். அப்போ தான் நம்ம ஃப்ரேமை மேலே ஒட்டுறப்ப நல்லா ஸ்டிஃபாக ஒட்டும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமை வந்துட்டு ஒட்டிட்டேன். முன்னாடி நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்ததுக்கும் மேலே கிளாஸ் ஷீட் ஒட்டினதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இப்போ நல்லா தெரியும். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம கிளாஸ் ஷீட் ஒட்டுறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம கிளாஸ் ஷீட் வந்து ஒட்டுறனால சந்தன குங்குமம் வைக்கிறப்ப ஃபோட்டோ வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அதுக்காக தான் வந்து நம்ம கிளாஸ் ஷீட்டு ஒட்டுறது. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் நம்ம இமேஜ் எடுத்துருக்கறனால கொஞ்சம் டல்லாக தெரியும். அது வந்து லுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த கிளாஸ் ஷீட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரேமுக்கு வெளியே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டை வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப ஹெவி ஒர்க்கெல்லாம் நான் எதுவுமே போடலை. சும்மா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி 4 கார்னர்லேயும் வந்து நான் ஒட்டியிருக்கேன். எனக்கு ஃப்ரேம் செஞ்சிட்ருக்க எப்படா செஞ்சு முடிப்போம், லுக்கு எப்படா நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபோம் ஷீட் எடுத்துருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் செஞ்சு ஃபினிஷிங் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பூஜை ரூமில் வச்சப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம சுற்றி டெக்கரேட்டுக்கும் வந்துட்டு ஃபோம் ஷீட்டே கொடுக்குறனால நமக்கு பார்க்க இன்னுமே நல்ல லுக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப டைம் இல்லாதனால தான் நான் ஃபோம் ஷீட்டே வச்சு சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிட்டேன். இந்த ஃப்ரேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்மளே மேக் பண்ணி நம்மளே அதை வந்துட்டு பார்த்து சந்தோஷப்படுறது இருக்கு இல்லையா, அது ஒரு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸை வந்து நமக்கு கொடுக்கும். நம்மளே செஞ்சுக்கிறதுல வந்துட்டு ஒரு பெரிய மன திருப்தியே வந்து இருக்கும். நம்ம ஒரு கடையில் போய் வாங்கணும் நம்ம பிளான் பண்ணோன்னா நம்ம 1000 விஷயம் யோசிப்போம். ஆனால் நம்ம இதை வீட்டிலே மேக் பண்ணுறப்ப எதை பற்றியுமே நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.